7.8 lakh crore-லிருந்து 9.4 lakh crore வரை வெறும் மகாராஷ்டிரா மீது இருக்கக்கூடிய கடன். ஒவ்வொரு மாநிலத்தின் மீதும் கடன் தான் இருக்கு. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஒரிசா, வெஸ்ட் பெங்கால், எந்த மாநிலத்தை எடுத்துக்கினாலும் அந்த மாநிலத்தின் மீது கடன் இருக்கிறது. இந்த நாட்டு அரசாங்கம் நரேந்திர மோடி அவர்கள் 2014ஆம் ஆண்டு இந்த நாட்டின் பிரைம் மினிஸ்டராக பதவியேற்பதற்கு முன்பு இந்த நாட்டின் மீது 34 லட்சம் கோடி ரூபாய் கடன் இருந்தது வேர்ல்ட் பேங்க்ல இருந்து. அதுக்கப்புறம் அது 56 லட்சம் கோடி ரூபாயாக மாறியது. அதுக்கப்புறம் 175 லட்சம் கோடி ரூபாயாக மாறியது 2024ஆம் ஆண்டு. இன்னைக்கு 225 லட்சம் கோடி ரூபாய். இன்னும் அடுத்த வருடம் வரை 300 லட்சம் கோடி ரூபாயாக இது உயர்ந்துவிடும் என்கிற ஒரு கணிப்பை எடுத்து வைத்திருக்கிறார். இந்த பணம் எங்க போகிறது? யாருக்காக இந்த பணத்தை வாங்குகிறீர்கள்? இது எல்லாம் தான் டிஸ்கஷனாக பார்லிமெண்டில் நடக்க வேண்டும். ஆனால் என்ன நடக்கிறது? இந்த நாட்டில் நீங்களும் அதை பற்றி கேட்பதல்ல, நானும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை என்றால் அப்ப அரசாங்கத்தை யார் தான் தட்டி கேட்பார்கள்?